அதாவது தூத்துக்குடி நேரு காலனி பகுதியைச் சேர்ந்தவர் மாரிச்செல்வம் என்ற இளைஞர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தில் அதே நேரு காலனி பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரசுதன் என்பவர் குற்றவாளியாக காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இந்த நிலையில் இறந்த மாரிச்செல்வத்தின் நண்பர்களான நண்டு என்ற கார்த்திக் மற்றும் விக்னேஷ் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 3 பேரை நேற்று முன்தினம் இரவு நேரு காலனியைச் சேர்ந்த ஹரிஹரசுதன் வீட்டு முன்பு 2 மண்ணெண்ணெய் பாட்டில் நிரப்பிய பாட்டில் குண்டை வீசி விட்டு சென்றுள்ளனர். இதில் ஹரிஹரசுதனுடைய வீட்டு கூரை முன்பு லேசான தீ பிடித்துள்ளது. தீயை வீட்டில் இருந்தவர்கள் அணைத்துள்ளனர். இந்த மண்ணெண்ணெய் பாட்டில் வீச்சு சம்பவத்தில் தொடர்புக்காக தாளமுத்தினர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தாளமுத்தினர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மாணிக்கராஜ் மற்றும் காவலர் மீனாட்சி உள்ளிட்ட காவல்துறையினர் குற்றவாளிகளான நண்டு என்ற கார்த்திக், விக்னேஷ் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோரை தூத்துக்குடி அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள சுந்தரேல்புரம் கல்லறை தோட்ட பகுதியில் வைத்து பதுங்கி இருக்கும்போது அவரை அங்கே சென்று கைது செய்ய சென்றுள்ளனர். அப்போது அங்கே பதுங்கி இருந்த கார்த்திக் மற்றும் விக்னேஷ் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 3 பேரும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் மாணிக்கராஜ் மற்றும் காவலர் மீனாட்சி ஆகியோரை மிரட்டியதுடன் அவர்களை அறிவாளால் தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த இடத்தில் போராடி உதவி ஆய்வாளர் மாணிக்கராஜா மற்றும் காவலர் மீனாட்சி ஆகியோர் கார்த்திக், விக்னேஷ் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 3 பேரையும் அந்த இடத்தில் கைது செய்துள்ளனர். இதில் காவல்துறையினர் பிடிக்கும் போது தப்ப முயன்ற கார்த்திக்கு காலில் லேசான முறிவு ஏற்பட்டுள்ளது மற்றும் சிறுவனுக்கு கையில் எலும்பு முறிவும் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விக்னேஷ் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தூத்துக்குடி தொடர்பாக காவல் உதவி ஆய்வாளர் மாணிக்கராஜ் அளித்த புகாரின் பேரில் கார்த்திக், விக்னேஷ் உள்ளிட்ட அந்த 17 வயது சிறுவன் ஆகியோர் உட்பட 3 பேர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த சம்பவம் நடந்த இடம் வடபாகம் காவல் நிலையம் என்பதால் வடபாகம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தூத்துக்குடியில் வழக்கு தொடர்பாக கைது செய்ய சென்ற உதவி ஆய்வாளர் மற்றும் காவலரை அறிவாளால் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது. நிகிதா.